மூஞ்சி அதையும் பாரு. அந்த புறம்போக்கு உனக்கு லவ்வா? எங்க இருக்கான் அவன்? தெரியாது. டேய், வேற எங்கெல்லாம் அவன் கூட போயிருக்க? உன்னை உட்கார வச்சு பேசுறது நினைக்காத. என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். அவன் யாரை வெட்டி இருக்கான் தெரியுமா? ஏரியா கவுன்சிலரை. ஓடிட்டா விட்டுடுவோமா? ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. அவங்க கிட்ட இந்த விசாரணை போச்சுன்னு வச்சுக்கோ, உன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது. ஒழுக்கமான குடும்பத்துல பிறந்துட்டு ஏடி இப்படி இருக்கீங்க? ஒப்பனை பாரு, நெருப்புல வெந்துட்டு இருக்கான். இத பார்த்து கூட அப்படி இருக்கீங்க. எங்கடி இருக்கான் சொல்லி? தெரியாது. அப்படி என்னதாண்டி அவன் மேல உனக்கு அக்கறை? எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்லுது. ஒப்ப மூஞ்சி கோசம் தான் விடுறேன். ஏமா எழுதி வாங்கிக்கிற அனுப்பிவிடுமா? ஓகே சார். யோ போகடா. ஐயா கூடும் போதெல்லாம் வந்துட்டு போனீங்கன்னா சரிங்க ஐயா. ஏய் நல்லா ஏரியா விடுறா. ஏய் நீ போய் வேலையை பாடுறா. சரிண்ணா. வணக்கண்ணா. கேள்விப்பட்டேன் எல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்குள்ள? அது இல்லைண்ணா, அவர் துட்டுக்கு ஆசைப்பட்டாரு. நம்ம தொழில தான் யா கூட இருக்கிறவன் எப்போ மாறுறான்னு தெரியறதில்ல. எல்லாம் நம்ம தொழிலோட சாபக்கேடு. அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கறி தொழிலுக்கு வந்துட்டேன். என்னால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஓடினேங்கிறோம். தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. நான் பண்ணுறதுனே தெரிலண்ணா. அதான் இங்கே வந்தோம். அட்டு கவுன்சிலரை கொடுத்தாச்சு. இது லோக்கல் பிரச்சனை. நான் தலையிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒரே வழிதான், பெரியவர்கிட்ட போனால் தான் சால்வ் பண்ண முடியும். ஏய் இவன் தானே பெரியவர்கிட்ட ஆட்டோ ஓட்டுறவன். அண்ணே இந்த பிரச்சனை யாருக்கிட்ட பெரியவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, நானும் பெரியவர்கிட்ட பேசுறேன்டா, கவலைப்படாதட்டு, பார்த்துக்கலாம். நைட் இங்கே தங்கிட்டு காலைல போலாம்டா. ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணட்டுமா? இல்லை வேணாண்ணா, மனசு சரியில்லைண்ணா. சரி விடு, வா சரக்காச்சும் போடலாம். ஏய் தயா 2 ஃபுல் எடுத்து வைடா. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தானே பசங்களோட இங்கே வந்துட்டோம். பார்த்து ஏய் விட்றா, பார்த்துக்கலாம்டா. அதான் சொல்லிட்டேல்ல, பெரியவர்கிட்ட நானும் சொல்கிறேன். எல்லாம் நல்லபடியாக முடியும் போ. வெல்கம். இங்கே நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமா இருக்கு சார். சில குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு மிரட்டல் வந்துச்சு, குழந்தைய தூக்கிடுவேன்னு. அதான் சார் உங்களை பார்க்க வந்தேன். என்ன வேலை? நோ நான் சொன்னேன்லண்ணா, ஆட்டோவில் உக்காஞ்சிரா போல. அப்படியா? சரி வர சொல்லு. அட்டே வணக்கண்ணா. வணக்கண்ணா. எல்லாம் பெரியகிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துருங்க. சரிண்ணா, வாடா. நான் இருண்ணா வந்துடுறேன். சரி அட்டே. இங்கே இருமா. இன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது இந்த லேண்டோட வேலை 8 கோடி ரூபாய். இன்னைக்கு 15 கோடி போகிறதுனால வேற ஒருத்தருக்கு மாற்றி கொடுக்குறது நான் இல்லை. கையெழுத்து போட சொல்லுங்க, பேலன்ஸ் செட்டில் பண்ணிடலாம். அதெல்லாம் முடியாது. பெரியவர் மேல வச்சிருக்க மரியாதைக்காக தான் இந்த கையெழுத்து. இந்தாங்க. வரங்க.
பெரியவர் நம்பி வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். முடிச்சு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். வரேங்க. அண்ணே அவர் தான் அட்டு. வணங்கண்ணா. இப்பெல்லாம் பணத்துக்காக பழக்கத்திலேயே கொலையா? இப்பெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. அது இல்லைண்ணா, அதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ணே சரிண்ணா. ஓ கணக்கு அது என்னன்னு பாரியா? அண்ணா உங்களை இங்கே தங்க சொல்லிட்டார். நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், உனக்காகவே வாழறேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. கருவுல உன்னை ஒழுங்கா வளர்த்தா உங்க ஆத்தா, மண்ணில விழுந்த உன்னை எங்க ஒழுங்கா வளர்க்கலையோன்னு வருத்தமா இருக்குமா. நீ தப்பா போறதுனாலதான் நான் மாப்பிள்ள பார்த்தேன். அன்றைக்கு என்ன நடத்துதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட தப்பான பழக்கம் இப்பவே ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. கை நீட்டி பிச்சை எடுக்கிறவன் கூட தான் பொண்டாட்டி புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இவனுக்கு பணம் வேணும்னா பொண்டாட்டிய கூட விட்டுவாங்க. இது தெரிஞ்ச எந்த அப்பக்காரன் தான் பொண்ணை கொடுப்பான் சொல்லு? ஊருக்கு வேணும்னா நான் செவிட முட்டாள். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அப்பனாதாம்மா இன்னைய வரைக்கும் இருக்கிறேன். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலமா. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நல்ல பையன் இருக்கான், பேசி முடிச்சிடலாம். நீ நல்லா வாழணுமா. இல்லைன்னா இவ்வளவு நாள் நான் இந்த அடுப்புல வெந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடப்பா. அர்த்தமே இல்லாம போயிடப்பா. இதுக்கு மேல உங்ககிட்ட தம்மா இருக்கு. நல்லா சோறு கடிக்கணும். ஏய் காலறா சொன்னா. ஏய் அடக்கி உட்கார்ற. நீமாடா. அட்டு கொஞ்சம் வெளிய வாடா. என்னடா? வாடா. ஏய் நீங்களும் தான். ஏய் வாங்கடா. என்னண்ணா சொல்லுண்ணா. ஏய் அங்க பார். இங்க எதுக்குடா? நான் ஃபர்ஸ்ட் அத போஸ் சொன்னா. ஏய் வாடா போலாம். ஏய் போடா. ஏய் போடா. போன்றல பேசட்டே. போன் சொன்னா. இவ வேற. என்னடா ஒழுங்கா இருக்கீங்களா? ஒழுங்கா இல்ல என்ன பண்ண போற? சோடா கோழி தலையா. அந்த பொண்ணு கொண்டு அந்த பிரச்சனையடா பண்ணிட்டு இருக்க. சும்மா இருக்க மாட்டே நீ? டேய் அண்ணன்டா நானு. தொட பக்கத்துல அடிப்பேன். இந்த இடத்துக்கு ஏனா? இப்ப எதுக்கு அழுகுற? அழாத பேசி நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட என்னால அங்க இருக்க முடியாது. இருந்தா செத்துடுவேன். ஏய் லூசா நீ? ஏன் சொல்ல மாட்ட? ஒரு பக்கம் போலீஸ் என்கொயரி, இன்னொரு பக்கம் எங்க அப்பா மாப்பிள்ள பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அங்க இருக்க சொல்றியா? நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் இருக்கணும். அதான் கிளம்பி வந்துட்டேன். நானே மட்ட பண்ணிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணி இங்க வந்து தங்கியிருக்கேன். நீ வந்து இங்க எங்க தங்க முடியும்? இது பார், நம்ம 2 பேர் லவ் யாரும் பிரிக்க முடியாது. புரியுதா? அழாம வீட்டுக்கு போ. பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு உன்னை எப்படி தூங்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல கிளம்பு. அவளை பத்திரமா வீட்டுல ஒண்ணு. ஏய் வாங்கடா போலாம். நீ கூட்டு போனா நான் பேசுறேன். பாத்துக்கோளுவ வரேன். சரிண்ணா. நீ கிளம்பினா நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. என்ன விஷயம் சார்? பசங்களை தெரியுமா? இவங்களால லோக்கல்ல பெரும் பிரச்சனை, மேல எடுத்து பிரஷர் வேற. இந்த கேஸ்ல யாரும் சரண்டர் வேற ஆகல.
டாடி என்னம்மா ஷாப்பிங் போகணும் டாடி. தேங்க்ஸ் டாடி. நானும் விசாரிச்சேன், அவன் மேலேயும் தப்பு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? அடுத்து உனக்கு ஏசி போஸ்டிங் இல்ல? வேற 5 பேரை சரண்டர் பண்ணி இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் சார். போ. காப்பாத்தி விட ஆள் இருக்குதுன்னு இதே பொழப்பாத்துன்னு பண்ணாதீங்க. இது கூட இவனோட 30 வருஷ பழக்கத்துக்காக தான் பண்ணது. போய் ஏதாவது பொழப்ப பாருங்க. சரிண்ணா. சரிண்ணா. வரண்ணா. வரண்ணா.